வணக்கம் நண்பர்களே. அண்ணாமலையுடைய புதிய அரசியல் இயக்கம் வி த லீடர், அந்த இயக்கம் பற்றிய அறிவிப்பை வந்து நேற்று பிற்பகல் அவர் வெளியிட்டாரு. வெளியிட்ட கையோட அந்த இயக்கத்துல சேர்வதற்கான வழிமுறைகளையும் வந்து அவர் தெரிவிச்சிருந்தாரு. அதை பின்பற்றி இணையதளத்திலேயே வந்து அந்த இயக்கத்தில் சேர்ந்து கொள்ளலாம், எல்லா தரப்பு மக்களுமே சேரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அறிவிப்பு வெளியிட்டு இருந்தார். அதை தொடர்ந்து நிறைய பேர் வந்து அந்த கட்சியில் அந்த இயக்கத்தில் வந்து சேர்ந்திருக்காங்க. இன்றைய நிலவரப்படி கிட்டத்தட்ட 13 லட்சம் உறுப்பினர்கள் வந்து அந்த இயக்கத்துக்காக சேர்ந்திருக்காங்க அப்படிங்கிற தகவல் வந்து வெளியாகி இருக்கு. இது வந்து உண்மையிலேயே கேட்பதற்கு ஆரோக்கியமானதாக இருக்கு. அதாவது பொய்யா ஒரு தகவல், 1 கோடி பேர் சேர்ந்துட்டாங்க, 50 லட்சம் பேர் சேர்ந்துட்டாங்க, அப்படித்தான் வழக்கமாக பில்டப் கொடுப்பாங்க. ஆனால் இந்த இயக்கத்தில் நிறைய இளைஞர்கள் இருக்காங்க. அண்ணாமலைக்கு இன்னும் ஒரு தனி ஒரு ரசிகர் வட்டமே இருக்கு. பட் அவர் அந்த ரசிகர் வட்டம்னு உருவாக வேண்டாம். அந்த கல்ட் இமேஜ், அதாவது விஜய் மாதிரியான அந்த இமேஜ் நமக்கு வேண்டாம். நம்ம நார்மலாகவே இருப்போம், சாதாரண மக்களில் ஒருவனாகவே இருப்போம், மக்கள் வந்து அதை பார்த்து வந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அறிவிச்சிருந்தாரு. அது நல்ல விஷயம்தான். ஸோ இந்த 13 லட்சம் பேருங்கிறது ஆர்கானிக்காக அவரது இயக்கத்துக்கு கிடைச்சிருக்கிற அந்த புதிய தொண்டர்கள் அப்படி எடுத்துக்கலாம். இவர்களில் யார் சிறப்பாக செயல்படுறாங்க, யாருக்கு அந்த அரசியல் புரிதல் இருக்கு, எப்படி அவருடைய பேச்சு எப்படி இருக்கு, இதையெல்லாம் கவனிச்சு அவர்களுக்கு வந்து பொறுப்புகள் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அவர் அறிவிச்சிருக்காரு. அதுவும் ஒரு நல்ல ஒரு இனிஷியேட்டிவ் தான். அதாவது ஒரு மாற்று அப்படிங்கிறது உண்மையிலேயே பல வழிகளிலும் புதுசா இருக்கணும், அதுதான் மாற்று. இப்ப தாவேக்கா ஏதாவது எந்த வகையிலாவது மாற்றுன்னு உங்களால் சொல்ல முடியுமா? ஒரே ஒண்ணுதான், பொய்ய சொல்றதுல போல்டா சொல்லிடலாம், பொய்ய துணிஞ்சு சொல்லலாம், அடிச்சு விடலாம், பழி சுமத்துறதுல தயங்கக்கூடாது, அடிச்சு விடலாம் அப்படிங்கிறது மட்டும்தான் வந்து அவர்களுடைய ஒரே கொள்கை. அதைத்தான் வந்து அவங்க சமூக ஊடகங்கள்ல வந்து பெரிய அளவுக்கு பரப்புனாங்க. அது இந்த கல்ட் இமேஜ், அதாவது அந்த கவர்ச்சி இமேஜ் இருக்கு பாரு. கவர்ச்சின்னா ஏதோ அந்த படங்கள்ல ஒத்த நடனத்துக்கு பெண்கள் ஆடுவாங்களா, அதுதான் கவர்ச்சின்னு இல்லை. கவர்ந்து இழுக்கக்கூடிய தன்மை இருக்கு இல்லையா, அது விஜய் என்ற அந்த நாயக பிம்பத்துக்கு அந்த கவர்ந்து இழுக்கக்கூடிய ஒரு தன்மை இருந்திருக்கு. அதே போல சிறிய அந்த குழந்தைகளை வந்து அவங்க தவறாக பயன்படுத்தியவருடைய விளைவு அந்த கட்சிக்கு வந்து இந்த பொய்களுக்கே இந்த வரவேற்பு கிடைச்சிருச்சு. சரி, எல்லா நேரத்திலுமே வந்து இப்படி ஏமாந்துக்கிட்டே இருப்பாங்களா? நான் முன்னே சொன்ன மாதிரி தான், ஒரு மோசமான படம், ஆனால் விளம்பரம் ட்ரெய்லரு அந்த இதெல்லாம் பார்த்து இப்போ அந்த படத்துக்கு போயிடுறாங்க. போனால் படம் கேவலமாக இருக்குது, காரி துப்பிட்டு வந்துடுறாங்க. அடுத்த முறை மீண்டும் அதே இயக்குனர் படம் எடுக்கும்போது அந்த வரவேற்பு கிடைக்குதான்னா கிடைக்கிறதில்ல, ஃபெயிலியர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அது போலத்தான் வந்து விஜயனுடைய இந்த படமும், இந்த 2027 தேர்தல்ன்ற இந்த படத்தில் அவர் வந்து ஏதோ ஒரு பொய்யான ஒரு பிம்பத்தை கட்டமைச்சு வந்து அதில் உள்ளே வந்துட்டார். அது தாக்கு பிடிக்குமாங்கிறதெல்லாம் வந்து இப்போ இன்னும் சில நாட்களில் வந்து தெரிஞ்சிடும். ஸோ அப்படி எந்த பொய்யான பிம்பத்தையும் கட்டமைக்காமல் ஆரோக்கியமாக நேர்மையாக இருக்கிற இதை சொல்லி வந்து மக்கள்கிட்ட வர்றதுங்கிறது ஒரு ஆல்டர்னேட்டிவ், அதுதான் சரியான மாற்று. அப்படி ஒரு மாற்று முயற்சியை வந்து அண்ணாமலை முன்னெடுக்கிறதா எல்லாருமே வந்து அதை பாராட்டுறாங்க. எல்லாருமே வந்து அது குறித்து ஆரோக்கியமான பாசிட்டிவான விமர்சனங்களை முன் வச்சுட்டு இருக்காங்க. நான் பார்த்த வரைக்கும், நான் கேள்விப்பட்ட வரைக்கும் எனக்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 ஃபோன் கால்ஸ் வந்திருக்கோம். இவங்க எல்லாருமே வந்து பல்வேறு மாவட்டங்களில் இருக்கிற ரஜினி மக்கள் மன்றத்தில் இருந்த நிர்வாகிகள், அவங்கெல்லாம் முன்னாள் நிர்வாகிகள், அவங்க எல்லாருமே வந்து ரொம்ப மகிழ்ச்சியோடு போயிட்டு அண்ணாமலையோட அந்த இயக்கத்தில் வந்து தங்களை சேர்த்துக்கிட்டாங்க. நிறைய பேர் வந்து நேரில் போய் பார்த்து நான் வந்து உங்கள் கூட இணைஞ்சு பணியாற்ற விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரில் போய் பார்த்து அந்த இயக்கத்தில் வந்து சேர்ந்துருக்காங்க. அது அநேகமாக வருகிற அந்த உள்ளாட்சி தேர்தல்களிலே வந்து இந்த இயக்கம் அரசியல் கட்சியாக மாறி போட்டி போடும் அப்படிங்கிறது தான் இப்போது கிடைச்சிருக்கிற தகவல். அப்படி நிற்கும்போது அவர்களுடைய பலம் என்ன, வாக்கு வங்கி என்ன அப்படிங்கிறத பற்றிய ஒரு ஒரு வடிவம் கிடைச்சிடும் நமக்கு. ஸோ இதில் பெரிய ஆர்வம் காட்டி வர்றவங்க யாருன்னா ரஜினி ரசிகர்கள், ரஜினி மக்கள் மன்ற நிர்வாகிகள். இவங்களுடைய அந்த ஆர்வம் அல்லது அவங்க காட்டுகிற வேகம் வந்து கவனிக்கத்தக்கதாக இருக்குது.
அவங்க யாரும் வந்து எந்த பொறுப்பு எதுவுமே எதிர்பார்த்து போல, அங்கேயும் அந்த மாதிரி எந்த பொறுப்பு எதையும் வந்து அவங்க சொல்லலை. பட் அப்படி வருகிறவர்களை வந்து கவனிச்சு இவன் உண்மையிலே வந்து அந்த கெப்பாசிட்டி உள்ள ஆளா அப்படின்னு பார்த்து அவர்களுக்கு வந்து அந்த பொறுப்பை வந்து வழங்க போறதா அண்ணாமலை வந்து தெரிவிச்சிருக்காரு. இதுல வெளியில வந்து இந்த இயக்கத்துக்கான ஆதரவுங்கிறது எப்படி இருக்குன்னா, நேத்து நம்ம சொல்லியிருந்தோம். அதாவது பாசிட்டிவ் ஒரு பக்கம் பாசிட்டிவா பார்க்குறவங்க இருக்காங்க. ஆனா நிறைய பேர் வந்து நெகட்டிவா தான் இந்த இயக்கம் பத்தி அவங்க கருத்து தெரிவிச்சிருந்தாங்க அண்ணாமலை குறித்து. ஏன்னா அண்ணாமலையுடைய பழைய காலம் அந்த கடந்த 6 ஆண்டு கால செயல்பாடுகளில் ப்ளஸ்ஸும் இருக்கு, மைனஸும் நிறைய இருக்கு. அதில் குறிப்பாக வந்து அந்த பள்ளி மாணவி விவகாரத்தை வந்து அவர் கையாண்ட விதம் வந்து மிக தவறான ஒன்று. அதே போல் இப்போ சில விஷயங்கள்ல இந்த மதம் சார்ந்த அந்த அந்த செக்குலரிசம் சார்ந்த விஷயங்கள்ல வந்து அண்ணாமலை வந்து தவறி இருக்கார். அவருடைய சரியான நிலை எடுக்க தவறி இருக்காரு அவர் பாஜக தலைவராக இருந்த காரணத்துக்காக. ஸோ அதை வந்து இப்போ அவருடைய இந்த நிலைப்பாடு வந்து சந்தர்ப்ப வசமா இருக்குமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை பல அரசியல் பார்வையாளர்கள் முன்வைக்கிறாங்க. அதற்கெல்லாம் வந்து அவர் சரியான செயல்பாட்டின் மூலமாக சரியான பதிலை வந்து தெரிவிக்க வேண்டி இருக்கும் அண்ணாமலை. இனிவரும் நாட்களில் இனிவரும் பிரச்சனைகளில் வந்து அவருடைய கண்ணோட்டம் பார்வை எப்படி இருக்கு அப்படிங்கிறதால வந்து உற்று நோக்கப்படும். ஆனால் விஜய் அப்படிங்கிற அந்த போலி பிம்பம் அந்த பொய்யான பிம்பத்தை உடைக்கிறதுக்கு ஒரு சரியான கருவியா அண்ணாமலையை வந்து பலர் பார்க்குறாங்க. நாளைக்கு களம்ங்கிறது விஜய் அண்ணாமலை உதயநிதி அண்ணாமலை அப்படின்னு வரும் அப்படின்னு சொல்றாங்க. அதை விட விஜயா அண்ணாமலையா பிளஸ் வர்சஸ் உதயநிதி அப்படி வர்றது தான் வந்து ஆரோக்கியமானதாக இருக்கும். விஜயை வந்து உடைச்சிட்டு அண்ணாமலை ஒரு ஃபோர்ஸை வந்து நிற்கணும். அதே திமுக அதாவது உதயநிதி வந்து இப்போ இருக்கிற அதே பலத்தோட வந்து அவங்களும் களத்தில் நிற்கணும். அப்படி நிற்கும்போது தானாகவே விஜய் துணை தெரியப்படுவார். அதுதான் இந்த தமிழ்நாட்டுக்கு ரொம்ப முக்கியமானது. இந்த தாவேக்கான்ற கட்சி இது வந்து மிகப்பெரிய ஒரு ஒட்டுண்ணி கட்சியாக மாறிக்கிட்டு இருக்கு. இருக்கிற ஒரு கட்சியை வந்து மெல்ல 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 அழிச்சு அந்த கட்சியை காணாமல் போக வச்சு அதிமுகன்ற கட்சியை இல்லாமல் பண்ணி உண்மையான அதிமுக நாங்கள் தான் இப்போ தொடர்ந்து சொல்கிறேன். இன்றைக்கும் கூட வந்து அவங்க கட்சியில் முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் எம்எல்ஏக்கள் அதிமுகவை சேர்ந்தவங்க பல பேர் வந்து இன்னைக்கு இணைஞ்சிருக்காங்க. அந்த இணைப்பு விழாவில் வந்து சொல்கிறாங்க உண்மையான எம்ஜிஆருடைய கட்சி இதுதான், எம்ஜிஆரை வந்து உண்மையிலேயே போற்றி போல்றது வந்து விஜய் தான், எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் வந்து தூக்கி கொண்டாடுற கட்சி வந்து தாவேக்கா தான். அதனால் எல்லாருமே இங்கே வாங்க, எடப்பாடி தனிச்சு விடப்படணும், நீங்கள் எல்லாருமே இங்கே வந்து சேருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கட்சியில் இருக்கிற பலரும் கூக்குரலிடுறாங்க. அதே போல் போய் சேர்ந்த பல பேரை வந்து உளறிக்கிட்டு இருக்காங்க அபத்தமாக. இப்போதான் எங்களுக்கு நிம்மதியாக இருக்குதுன்னு ஒருத்தர் சொல்கிறாரு. என்ன நிம்மதி? புஷி ஆனந்தை பார்த்த உடனே வந்து அவங்களுக்கு அவ்வளோ நிம்மதி ஆகி போச்சு. புஷி ஆனந்த் தலைமையில் சேர்ந்ததுக்கே இவர்களுக்கு இவ்வளோ நிம்மதி. இவங்கெல்லாம் விஜய் என்னைக்கு பார்க்க போகிறாங்க? ஏதாவது ஒரு கூட்டத்தில் பொதுக்கூட்டத்தில் இதெல்லாம் பார்த்தா தான் உண்டு. ஸோ இப்படி ஒரு கட்சியில் போய் சேர்றதையே வந்து அவங்க இவ்வளவு தூரத்துக்கு வந்து புலகாங்கிதப்பட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. பட்டு அதிமுகவுக்கு வந்து இது ஒரு நெருக்கடியாக மிக மிக நெருக்கடியான காலகட்டம் தான். அதில் என்ன மாற்றம் இனிமேட்டு ஏற்படும் அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த கட்சியினுடைய எதிர்காலம்ங்கிறத எல்லாம் வந்து சொல்ல முடியும். அவ்வளவு தூரத்துக்கு இந்த கட்சியை அந்த கட்சிக்காரர்களே பலவீனப்படுத்திட்டு இந்த ஒரு பொய்யான ஒரு தோற்றம் கொண்ட இந்த கட்சிக்கு வந்து போகிறாங்க. அவங்க இப்போ தங்களை வந்து அதிமுக இடத்துல வந்து பிளேஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்காங்க. அப்போ தான் வந்து திமுக வர்சஸ் தாவேக்காங்கிறது முன்ன வந்து அது ஒரு அதீத கற்பனை அப்படின்னு நம்ம பார்த்தோம். திமுகங்கிறது எப்பேற்பட்ட கட்சி, அதுக்கு இதெல்லாம் வந்து அதிமுக தான் நான் வர முடியும், எப்படி தாவேக்கா வரும் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம். அது அந்த குருட்டு அதிர்ஷ்டன்றாங்களே அந்த மாதிரி ஒரு குருட்டு அதிர்ஷ்டத்தில் வந்து இந்த கட்சிக்கு இப்படி ஒரு இடம் கிடைச்சிருச்சு தாவேக்காவுக்கு. இப்போது இந்த இடத்த வந்து தக்க வைக்கணும்னா ஒரு கட்சி அழிச்சு ஆகணும், அது அதிமுகன்னு முடிவு பண்ணி அதிமுகவை வந்து அழிக்கிறாங்க. அங்கே இருக்கிற முக்கிய நிர்வாகிகள் முன்னாள் எம்எல்ஏக்கள் முன்னாள் அமைச்சர்கள் இந்நாள் எம்எல்ஏக்கள் கொஞ்சம் பேர் போனதை பார்த்தோம். இவங்க எல்லாரும் வந்து வரிசையாக வந்து அங்கே போய்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க மற்றும் பலர் அப்படின்னு சொன்ன ஒரு கட்சியை உடைக்கிறதுல எவ்வளோ ஆர்வம் பாருங்க விஜய்க்கு. அவங்க தான் மற்றும் பலராச்சு, உங்களுக்கு ஒரு பொருட்டே இல்லையே, அவங்களையே குறி வச்சு அடிக்கிறீங்க. உங்களுக்கு தான் நிறைய புதிய சக்தி கிடைச்சிருக்கு, உங்கள் பின்னாடி புதிய வாக்காளர்கள் இருக்காங்க, புதிய ஆதரவாளர்கள் அவ்வளோ பேர் இருக்காங்க. நீங்கள் ஒரு வலுவான ஒரு கட்சியை கால் ஊன்றணுமே தவிர ஏற்கனவே கால் ஊன்றி 1 கோடி ஓட்டுக்கு மேலே வாங்கின
ஒரு மக்கள் இயக்கத்தை வந்து இப்படி அழிக்கிறது எந்த விதமான நாணயம், எந்த விதமான நேர்மை, எப்படி இது அரசியல் அறமாகும் அப்படிங்கிற கேள்வி வந்து அவங்க ஒருபோதும் பதில் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா எதை பற்றியே வந்து அவங்க கவலைப்படுறதில்ல. இதுதான் வந்து தங்களுடைய பாணி அப்படின்னு அவங்க மனசில் நினச்சிக்கிட்டு ஒரு ரூட் எடுக்கிறாங்க. ஆனால் காலம், எதிர்காலம்ங்கிறது எப்படி இருக்கணும்னா அண்ணாமலையா விஜயா வர்சஸ் உதயநிதி ஸ்டாலின் அப்படின்னு இருந்தால் மட்டும்தான் தமிழ்நாடு ஒரு ஆரோக்கியமான அரசியல் நோக்கி போகும். இந்த தேர்தலில் தெரியாதனமாக வந்து இவங்களை உட்கார வச்சுட்டாங்க. இந்த ஒரு நிலை வந்து இன்னும் இனிவரும் நாட்களில் தொடரணும். அவங்க என்ன நினச்சிக்கிறாங்க, இப்போ ஆதவர்ஜனா மாதிரி ஆட்கள் பேச்செல்லாம் பாருங்க, அவங்க வந்து எல்லாமே வந்து அவங்க பக்கா பிளான் பண்ணி ஒரு சாணக்கியத்தனத்தோடு வந்து இங்கே அரசியலுக்கு வந்து ஆட்சி அமைச்சதா அவங்க வந்து இப்போது நினச்சிக்கிட்டாங்கன்னா, அதாவது ஒருத்த வந்து பொய்யை பேசி 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 அந்த பொய்யே உண்மைன்னு நம்பி வாழ ஆரம்பிச்சிருவான் பார்த்தீங்களா. அந்த மாதிரி ஒரு மனநிலை தாவேக்காவில் இருக்கிற அந்த நிர்வாகிகள், அமைச்சர்கள் அத்தனை பேருக்குமே. இப்போ அந்த ஆதவர்ஜனா வந்து சொல்கிறாரு, வருகிற உள்ளாட்சி தேர்தலில் ஒரே ஒரு மேயர் பதவியை வந்து நீங்கள் பிடிச்சி காட்டுங்க, நான் அரசியல் விட்டு போயிடுறேன், அரசியல் பேசுகிறத நிப்பாட்டுன்ற மாதிரி சவாலெல்லாம் விட்டுருக்காரு உதயநிதி ஸ்டாலினுக்கு. அதான் இது ஒரு தகுதிக்கு மீறி வந்த ஒரு வெற்றி. என்ன குருட்டு அதிர்ஷ்டம்னு சொல்லுவாங்க, அப்படி ஒன்று இல்லை. பட்டு தெரியாதனமாக வந்து ஒருத்தரை உட்கார வச்சிருவாங்கல்ல, ஏதோ ஒரு ஆத்திரத்தில் ஒரு சீட்டில் உட்கார, அந்த மாதிரி வந்து ஒரு ஆத்திரத்தில் ஜனங்க ஓட்டு போட்டு நீங்கள் அங்கே வந்துட்டீங்க. இதுதான் நிஜமான எதிர்காலத்தில் இதுதான் அப்படின்னு நம்பிக்கிட்டு வந்து பேசுகிற இந்த மாதிரியான ஆணவ பேச்சுக்களுக்கெல்லாம் இதே ஜனங்க சரியான பதிலடி கொடுப்பாங்க. அது சாதாரண அடியாக இருக்காது. இந்த பழைய பழமொழி தான், 2 படி உயரத்துலேருந்து கீழே விழுந்தா தப்பிச்சிக்கலாம் சிறு சிறு கீரைகளோட. ஒரு 100 படி உயரத்துலேருந்து கீழே விழுந்தா மண்டையை பொழுந்து ஆள் காலியாகணும். ஓகேவா? இப்போ இந்த தாவேக்கா கூட்டம் இருக்கிறது ஒரு 100 படி உயரத்தில் இருக்காங்க, 108 படி உயரத்தில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 108 படி உயரத்துலேருந்து தடால்னு கீழே விழுந்தாங்கன்னா ஒன்றுமே தெரியாது, எலும்பு மூஞ்சி முகரை எல்லாம் வந்து போயிடும். அந்த மாதிரியான ஒரு காலம்தான் இனி வரும் நாட்கள். மக்கள் வந்து தாங்கள் செய்த தவறுக்கு எப்படி பிராயச்சித்தை தேடுறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதற்கு ஒரு வடிகால் வராதான்ட்டு, அதற்கு இடைத்தேர்தல் வந்ததுன்னா அந்த இடைத்தேர்தலே வடிகாலாக அமைவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் உள்ளாட்சி தேர்தல், அதே போல் நாடாளுமன்ற தேர்தல், இப்படி வந்து நிறைய அவர்களுக்கு தங்களுடைய தவறுக்கு பரிகாரம் தேடுவதற்கான அந்த அவகாசம் அப்படிங்கிறது இதுதான். இதில் வந்து அவங்க காமிச்சிடுவாங்க, இந்த ஆணவ பேச்சுக்கு என்ன பதிலடிங்கிறத வந்து இதில் வந்து அவங்க காமிச்சிடுவாங்க.